இன்னைக்கு நாம நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ல கேட்ட இந்த ப்ராப்ளம் தான் சால்வ் பண்ண போறோம். A can complete a work in 20 days while B is 25% more efficient than A. B worked for 6 days and left. Remaining work is completed by C in 15 days. Find how many days C can complete the work alone. அதாவது பார்த்தீங்கன்னா ஏங்கிறவர் ஒரு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண 20 days ஆகும். பி வந்து ஏயை விட 25% அதிகமாக ஒர்க் பண்ணுவார். அப்படி இருக்கும்போது இப்போ ஏ வந்து ஒர்க் பண்ணலை, பி தான் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்படி ஸ்டார்ட் பண்ணி 6 days ஒர்க் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அவர் லெஃப்ட் ஆயிடுறாரு. ரிமைனிங் இருக்க ஒர்க்கை வந்து சி வந்து கம்ப்ளீட் பண்ணுறாரு. எத்தனை நாளில்? 15 daysல கம்ப்ளீட் பண்ணுறாரு. ஆல்ரெடி கொஞ்சம் ஒர்க்கை பி வந்து பண்ணியிருந்தாரு இல்லையா, மீதி ஒர்க்கை தான் சி வந்து கம்ப்ளீட் பண்ணுறாரு. அப்படி இருக்கும்போது சி தனியாக ஒர்க் பண்ணால் எத்தனை நாளில் கம்ப்ளீட் பண்ணுவார்? இதான் கொஸ்டின். ஸோ கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது படி ஏ வந்து 20 daysல கம்ப்ளீட் பண்ணுவார். இப்போ பி வந்து ஏயை விட 25% அதிகம் இல்லையா? ஸோ இந்த 20ல் ஒரு 25% எக்ஸ்ட்ரா அப்படிங்கிறப்ப எப்படின்னா, இதோட இப்போ 100 டிவைடட் பை 100 + 25 அப்படின்னு சொல்லி ஒரு டேர்ம் என்ன பண்ணிக்கிறோம், நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். இப்படி பண்ணும்போது நமக்கு ஃபைனலாக என்ன கிடைக்கும்னா 20 × 100 டிவைடட் பை 125 கிடைக்கும். இதை கேன்சல் பண்ணும்போது 4/5 கிடைக்கும். ஃபைனலாக 4 4s are 16. அதாவது பி வந்து தனியாக ஒர்க் பண்ணாருன்னா 16 daysல கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு நமக்கு. ஸோ இப்போ 16 daysல கம்ப்ளீட் பண்ண முடியும். ஆனால் அவர் எத்தனை நாளில் ஒர்க் பண்ணியிருக்காரு? 6 days தான் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ 16ல் 6. அப்போ பியோட ஒர்க் என்னது? 6/16. இப்போ சி வந்து எத்தனை நாள் ஒர்க் பண்ணியிருக்காரு? 15 days ஒர்க் பண்ணியிருக்காரு இல்லையா? அப்போ 15 நியூமரேட்டரில் வந்துடும். மொத்தம் அவர் எத்தனை நாளில் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவாரோ நமக்கு தெரியாது. ஸோ அந்த வேல்யூவை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். புரியுதுங்களா? அதாவது பி வந்து 16 daysல முடியும். அதில் அவர் பண்ண ஒர்க்கு 6 நாள். சி வந்து 15 நாள் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அதே மாதிரி நியூமரேட்டரில் எழுதியிருக்கோம். இவர் வந்து 14 நாளில் கம்ப்ளீட் பண்ண முடியும் நமக்கு தெரியும். ஸோ அதை இங்கே எழுதியிருக்கோம். இது தெரியாது. ஸோ எக்ஸ். ஸோ இப்போ இது ரெண்டையும் என்ன பண்ண போகிறோம்? ஆட் பண்ண போகிறோம். இவங்க 2 பேர் சேர்ந்து தானே ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஸோ டோட்டல் ஒர்க் என்னது? 1. அதை தான் ஈக்குவல் 1ன்னு போட்டு இப்போ இதை வந்து சால்வ் பண்ணோம்னாலே அவர் தனியாக ஒர்க் பண்ணால் எத்தனை நாளில் முடிப்பார் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ இப்போ எக்ஸ் உள்ள டேர்ம் இந்த சைடு வச்சுட்டு இந்த டேர்மை அதர் சைடு கொண்டு போக போகிறோம். ஸோ 15/x = 1 - 6/16 வரும். எல்சிஎம் எடுத்து சப்ராக்ட் பண்ண போகிறோம். 16 - 6/16. ஸோ 10/16 கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடு 15/xன்னு இருக்குது. ஸோ எக்ஸ் தானே வேணும் நமக்கு. ரெசிப்ரோக்கலாக ரெண்டு சைடுமே சேஞ்ச் பண்ணிக்கிறோம். அப்படி சேஞ்ச் பண்ணோன்னா x/15 = 16/10ன்னு கிடைக்கும். இந்த 15 வந்து அந்த சைடு மல்டிப்ளிகேஷனில் போகும். அப்படி போச்சுன்னா x = 16/10 × 15ன்னு கிடைக்கும். 2 5s are 10, 3 5s are 15, 1 2s are 2, 8 2s are. அப்போ ஃபைனலாக நமக்கு 24ங்கிற ஆன்சர் கிடைச்சிருக்கு. எக்ஸுங்கிறது இப்போ சி வந்து தனியாக ஒர்க் பண்ணால் எத்தனை நாளில் கம்ப்ளீட் பண்ணுவார்? ஸோ 24 daysல கம்ப்ளீட் பண்ணுவார். நம்ம சால்வ் பண்ணிட்டோம். இது போல் மேலும் வீடியோக்களை பார்க்குறதுக்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.